ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்னைக்கு நாம தனுஷ் இயக்கி நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ராயன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க நம்ம தனுஷோடைய 50வது படமான இந்த ராயன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். துள்ளுவதோ இளமையில நடிக்க தொடங்கி இன்னைக்கு தன்னுடைய 50வது படத்தை தானே இயக்கி நடிக்கிற அளவுக்கு அசுர வளர்ச்சி காமிச்ச தனுஷை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். சரி, இந்த ராயன் படத்துடைய கதை என்னன்னா, சின்ன வயசுல தனுஷோடைய அப்பா அம்மா விட்டு போக சின்ன வயசு தனுஷ்க்கு 2 தம்பி, கை குழந்தையா ஒரு தங்கச்சி, இவங்க 4 பேருக்கும் உயிர் போற அளவுக்கு அவங்க சொந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சின்ன வயசு தனுஷ் தம்பி தங்கச்சிங்களோட கள்ளத்தனமா லாரி பிடிச்சி சென்னை வந்து சேர்றாரு. இங்க வந்து வளர்ந்ததும் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சு ரன் பண்றாரு. பெரிய தம்பி கேரக்டர்ல சந்தீப் கிஷான் பொறுப்பே இல்லாம சரக்கு அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். 2வது தம்பியான காளிதாஸ் பொறுப்பான பையனா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ஃபேமிலியில கடைசி தங்கச்சியா துஷாரா துர்கான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த குடும்பத்தையே பாத்துக்கிறாங்க. 3 அண்ணனுங்களும் தங்கச்சி மேல அதீத பாசத்தோட இருக்காங்க. இப்படி இவங்க ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருக்க அதே ஊர்ல 2 ரவுடிஸ், ஒருத்தர் நம்ம எஸ்.ஜே. சூர்யா, இன்னொருத்தர் நம்ம பருத்திவீரன் சரவணன். உங்களுக்குள்ளே ஒரு 20 வருஷம் பகை இருக்கு. இவனுக்குள்ளே வெட்டிக்கிறதுக்கு எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சூழல்ல நம்ம தனுஷோடைய முதல் தம்பியான சந்தீப் கிஷான் இருக்கானே, அவன் ஒரு நாள் பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு பெரிய ஏழரை இழுத்து விட்டுறான். இது டைரக்டா அந்த 2 ரவுடிஸ் கும்பலையும் பாதிக்குது. இந்த பிரச்சனைனால அமைதியா மாணிக்கமா இருக்கிற நம்ம தனுஷ் தம்பிக்காக பாஷாவா அசுரத்தனமா மாதிரி சண்டை செய்யறாரு. இதுக்கப்புறம் ராயனுடைய ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது ரொம்பவே பேசிக்கான ஸ்டோரி. 1980ஸ்ல இருந்தே இந்த மாதிரி கதைகள் நிறைய பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு படிக்காதவன், பாஷா, இந்த மாதிரி பல படங்களை நம்ம அப்பவே பார்த்துட்டோம். அது எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு பக்காவான ஹிட் ஆகிற டெம்ப்ளேட். ஆனா இந்த ராயன் அந்த படங்கள்லாம் கொடுத்த எஃபெக்ட் கொடுக்க தவறிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். முதல் பாசிட்டிவே நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பெரிய பாய்னா பெரிய பாய் தான் நிரூபிச்சிட்டாரு. படத்துல ஒரு சுமாரான சீனை கூட அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ற அளவுக்கு இவருடைய ஆர்ஆர் வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சிருக்காரு. ஏற்கனவே இந்த அடங்காத அசுரன்னா அந்த பாட்டு வேற லெவல் ஹிட். அந்த பாட்டு படத்துல விஷுவலாவும் செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கு. குறிப்பா அந்த பாட்டுல உசுரே நீ அந்த இடம் வரும்போது தனுஷோட ஆக்டிங்கோட அந்த பாட்டு பார்க்கும்போது தியேட்டரே தெரிக்குது. இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லனா இந்த படம் இந்த அளவுக்கு கூட என்கேஜிங்கா இருந்திருக்காது. சோ இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவ் அண்ட் ஹீரோவே நம்ம ஏஆர் ரஹ்மான். அடுத்த பாசிட்டிவ் நம்ம நடிப்பு அசுரன் தனுஷ். ராயன்ன்ற அந்த கேரக்டர் அவரே டிசைன் பண்ணதுனால என்னவோ கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அந்த கேரக்டராவே இருந்தாரு. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாம தம்பி தங்கச்சியை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு அதுக்கான பேக் ஸ்டோரியா பெருசா விஷுவலா இல்லாம அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கண்ணுலே தெரியுது. அந்த வலி அதுவே பல கதைகள் சொல்லும். அண்ட் ஒரு இடத்துல தான் உசுரா நினைக்கிற தம்பிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது ரொம்ப சட்டிலா ஆரம்பிச்ச இந்த கேரக்டர் ஒரு அசுரத்தனமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டும்போது அது ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியலா அமையுது. இப்படி ராயனுடைய கேரக்டரைசேஷன் இந்த படத்துல ஓரளவுக்கு ரொம்ப நிறைவை கொடுத்துச்சு. அதுக்கு கண்டிப்பா அந்த கேரக்டர் பிளே பண்ண நம்ம தனுஷ்க்கு பாராட்டு கொடுத்தே ஆகணும். அடுத்ததான் இந்த படத்துல ஸ்கோர் பண்றது தனுஷோட தங்கச்சியா நடிச்சிருக்க துஷாரா. துர்கான்ற அந்த கேரக்டர்ல ரொம்ப அழகா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுறாங்க. ஆரம்பத்துல ரொம்ப அன்பான தங்கச்சியா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளினிக் ஃபைட் வருங்க. அந்த ஃபைட்ல சும்மா கில்பில் படத்துல வர உமா த்ரூமன் அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபைட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல பாசமான தங்கச்சியா எந்த அளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு காளி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற கேரக்டர் ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. குறிப்பா ஒரு சீனை சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதே இடத்துல அப்படியே கேஷுவலா டீ போட்டு அண்ணனுக்கு கொடுத்துட்டு என்ன எல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்கிற சீன் படத்திலே ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் சேகர்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்க நம்ம செல்வராகவன். இதுக்கு முன்னாடி சில படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ஆனா அது எதுவுமே பெருசா பேசப்படுற மாதிரியான கதாபாத்திரமும் இல்ல. இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தான் இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம தனுஷ் அந்த ஸ்ட்ரீக்கை உடைச்சிருக்காரு. சேகர்ன்ற ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க்கு இவர் கொடுத்திருக்காரு. ராயன் ஃபேமிலிக்கு படம் முழுக்க ஒரு கார்டியன் மாதிரி வராரு. குறிப்பா ஒரு சீன்ல ராயன் என் புள்ள மாதிரி இவர் சொல்லும்போது ரியல் லைஃப்லயே செல்வராகவன் தனுஷை இந்த சினிமா துறையில ஒரு புள்ள மாதிரி தான் வளர்த்திருக்காரு. சோ அந்த டயலாக் இவர் சொல்லும்போது ரொம்பவே நமக்கு கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவ் ஓம் பிரகாஷோடைய சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஷாட்டுமே கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அவ்வளவு அழகா ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு. நம்ம தனுஷ் நிறைய செல்வராகவன் வெற்றிமாறன் படத்துல நடிச்சதுனால என்னவோ தெரியல அந்த தாக்கம் இந்த படத்துல தெளிவா தெரியுது. லைட்டிங் கலர்ஸ் மூலமாவே ஸ்டோரி சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. இப்படி இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவா அமைஞ்சாலும் இந்த படம் கடைசியில ஒரு ஆவரேஜான மூவியா வரதுக்கு சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முதல் நெகட்டிவ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய கதை ரொம்ப அதர பழசான கதை. காட்சிகளும் அதே மாதிரி ரொம்ப பழசா கிளீஷாவா எடுத்து வச்சிருக்காங்க. பெருசா ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டுருக்காங்க. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா ஸ்லோ பேஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வெலுக்கு முன்னாடி அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்த இந்த படம் அப்படியே கிராஃப் ஏறி வேற லெவல் ஒரு பேங்கான இன்டர்வெல் விடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த ஆடியன்ஸ்க்கு இவங்க இன்டர்வெல்ல கொடுத்த ஹைப் செகண்ட் ஹாஃப்லயும் அப்படியே கிராஃப் குறையாம கண்டினியூ ஆகும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே டோட்டலா டவுன் ஆயிடுது. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே நமக்கு இந்த ரியாக்ஷன் தான் கொடுக்க வச்சுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல இவங்க கொடுத்த அந்த ட்விஸ்ட் நமக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். அது ஆகாததுக்கு காரணம் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்கான ஸ்டேஜிங்க அமைக்காதது தான் காரணம். அண்ட் இந்த படத்தோட ஒரு மேஜர் நெகட்டிவ்னா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ரோலே இல்ல.
பொதுவாகவே இந்த மாதிரி கமர்ஷியலான ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொட்டகனிஸ்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு மடங்கு மேல ஆன்டகனிஸ்டோட ரோலும் ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாதான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல ரைட்டிங்லேயே அதை கோட்டை விட்டுருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, செல்வராகவன் ராயன் என்ற அந்த கேரக்டருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் படத்துல சீனா விஷுவலா பார்க்கும்போது கன்வின்ஸ் ஆகுது, ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஆனா அவர் கொடுத்த அந்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி ராயன் கேரக்டருக்கு ஒரு சரியான ஆப்போனன்ட்டே இல்ல. இதனால படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இல்லாம போயிடுது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாரையும் வெட்டி வீழ்த்த போறான், அப்புறம் எப்படி ஆடியன்ஸ்க்கு என்கேஜிங்காகவும் என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு சரியான வில்லன் கேரக்டர்ஸை டிசைன் பண்ணலனா அந்த படமே ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். இந்த ராயனும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. டெக்னிக்கலா படம் நல்லா சவுண்டா இருக்கு. மொத்த படத்தையுமே ஒரு பெரிய அளவுல செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. நல்ல கிராண்டியரா இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக்கும் டாப் நாட்ச்ல இருக்கு. சினிமாட்டோகிராஃபி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ஒரு அழகான மீட்டரை பிடிச்சி நடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா இருந்தோம். இந்த படம் ரொம்ப சுமாரா போனதுக்கு காரணம் பெருசா ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டாங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ் எக்கச்சக்கம். ரொம்ப சுமாரான ஒன்லைனை வச்சு சூப்பரான படத்தை ஸ்கிரீன் பிளே மூலமா கொடுக்கலாம் நிரூபிச்ச படம் தான் மகாராஜா. நம்ம ராயன்ல ரைட்டிங் தான் மிஸ்ஸிங் சொல்ல வரேன். அண்ட் முக்கியமா ஒருத்தரை பத்தி பேசாம விட்டுமே, நம்ம எஸ் ஜே சூர்யா நடிப்பு அரக்கன். அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா நடிச்சிருக்காரு. சொல்லப்போனா அவர் தான் மெயின் வில்லன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வில்லன் கேரக்டர் சரியா அந்த கேரக்டரை டிசைன் பண்ணாததால என்னதான் நடிப்பரக்கனே நடிச்சாலும் படத்துக்கு அது பெரிய டிராபேக்கா தான் அமையுது. என்னதான் நம்ம எஸ் ஜே சூர்யா ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ல இவ்வளவு ஃபிளாஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு பொண்டாட்டிக்காரனா ஒரு அவஸ்தை படுவார் பாருங்க. அந்த சீன் அப்படியே மார்க் ஆண்டனி படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஆனா இந்த ராயன் படத்துல ஸ்கோர் பண்ணது என்னவோ எஸ் ஜே சூர்யாக்கு ஃபர்ஸ்ட் வைஃபா நடிச்ச வரலட்சுமி சரத்குமார் தான். அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ரத்த கலரியா போயிட்டு இருக்க இந்த படத்தை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி நம்மள ரசிக்க வச்சுச்சு. டயலாக்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான், நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு. இந்த படத்துல ராயன், துர்கா, சேகர் இந்த மூணு கேரக்டருக்கு இந்த டெப்த்தை மற்ற கேரக்டர்ஸுக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சுமாரா வந்திருக்கக்கூடிய இந்த படத்தை சூப்பரான படம்னே சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கு அவங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. இவ்வளவு நேரம் இந்த படத்தை பத்தி நான் கொடுத்த விமர்சனம் எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்த படத்துக்கு அவங்களே நியாயமா அடல்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் இந்த படத்துக்கு கூட்டு போயிடாதீங்க. ஏன்னா படம் முழுக்கவே ரத்தத்தை ஊத்தி விட்டுருக்காங்க. தனுஷோடைய இயக்கத்துல முதல் படமா வெளியான பவர் பாண்டி என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. அதுல ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் வைஸும் ரொம்ப அழகா நீட்டா பண்ணியிருந்தாரு. அந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த ஃபீல் குட்ன்ற அந்த ஜானரை ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. ஆனா அவருடைய இரண்டாவது இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த ராயன் ஒரு பக்காவான கேங்ஸ்டர் ஃபிளிக்கா வந்திருக்க வேண்டியது. ஆனா அந்த கேங்ஸ்டர் ஜானருக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணல. படத்துல நிறைய இடங்கள்ல குறியீடுகள்லாம் வச்சிருக்காரு. ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச கதைகள் எல்லாம் அங்கங்க அப்படியே டச் பண்ணி ஒரு சில இடங்கள்ல தனுஷ் ரைட்டிங்லயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆனா அது படம் முழுக்கவே இல்ல. அதனால இந்த ராயன் ஒரு முழுமையான ப்ராடக்டா வெளிவரல. இந்த குறைகள் எல்லாம் அடுத்த படத்துல நம்ம தனுஷ் சரி பண்ணிடுவாருன்னு நம்புவோம். மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டுக்கு ஒன் டைம் வாட்சபிளா இந்த ராயன் வந்திருக்கு. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஒன் டைம்க்கு ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். சரி மக்களே, நான் இந்த ராயன் படத்துக்கு கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இது எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம கம்பெனி நல்லா இருக்கும். அப்படியே நான் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நம்ம மினி தியேட்டர்ல போடக்கூடிய படங்கள் எல்லாமே உங்க கைக்கு சரியான டைமிங்க்கு வரும். சரி மக்களே, இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் பொறுமையா கேட்டிருந்தேன். உங்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.